கரூர் இன்சிடெண்ட்டை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிபிஐயோட ப்ரோபை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெம்பர் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோடைய தலைவராக ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள் கையில் அதை கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை. அவ்வளோதான். இந்த கேஸில் யார் தப்பு பண்ணாங்க, யாரால் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, இந்த மாதிரி எதுவும் டீட்டெயிலாக சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்ணதா தெரியல. இது இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட வேண்டிய கேஸ். அந்த இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ மேற்கொள்ளும். பீரியட். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கமெண்ட் செக்ஷனில், இன்பாக்ஸில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் நான் இந்த ரசிக கண்மணிகள் வந்து பாத்தியா சுப்ரீம் கோர்ட்டை எங்கள் தலைவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிச்சு, இப்போ என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும், நானா கேஸ் போட்டேன் உங்கள் தலைவர் மேலே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் சொல்லலை. கேஸே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்வெஸ்டிகேஷனே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் தேர் இஸ் நத்திங் பர்சனல். அதாவது இவங்க நான் சொன்னதையும் சரியாக புரிஞ்சுக்கல, சுப்ரீம் கோர்ட் சொன்னதையும் சரியாக புரிஞ்சுக்கல, ஏதோ ஒரு போதையில் எதையோ ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன், நான் டிஎம்கேவா, நான் 200 ரூபாய் ஊபியா, நான் விலை போயிட்டேன்னா, இந்த சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த எபிசோட முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன். செல்வராஜ் அப்படின்னு கரூரை சேர்ந்தவர் செல்வராஜ், அவருடைய ஒய்ஃபு இந்த நடந்த இந்த இன்சிடெண்ட்டில் இந்த கூட்டத்தில் நெறிப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த செல்வராஜ் இந்த கேஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடாது, இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ், ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ட்ரைப்ஸ் யூடியூப் சேனல் இந்த செல்வராஜை பிடிச்சி உட்கார வச்சு, நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் கேஸ் ஃபைல் பண்ணிங்களான்னு. இல்லை அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. இல்லை உங்கள் கையெழுத்து தானே இருக்குன்னா, இல்லை என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அதனால வந்து உங்கள் பையனுக்கு அரசாங்க வேலை வாங்கித்தரேன், உங்களுக்கு நிவாரண நிதி வாங்கித்தரோம், இப்படியெல்லாம் சொல்லி ஏதோ பேப்பர்ஸை காமிச்சாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் நானும் கையெழுத்து போட்டேன். மற்றபடி இந்த சுப்ரீம் கோர்ட், சிபிஐ இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, தயவுசெய்து என்ன இதெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இப்படி கையை எப்படி வச்சுக்கிட்டு அவர் வருத்தப்பட்டு பேசுகிறார். சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் பேரில் டி செல்வராஜ் அப்படின்ற பேரில் விஜய் அவர்கள் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் பேரில் பெட்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு, வழக்கு போடப்பட்டிருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். செல்வராஜ் பி, அது உங்கள் பேர் தானே? அட்வொகேட்டு பேர் வந்து லக்ஷ்மண நாராயணன். அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட்டு? அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓகே. எப்படி அந்த பெட்டிஷனில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? முன்னாள் தலைவர் பெட்டிஷன் இந்த ஒரு கையெழுத்து போட சொன்ன அப்படிங்க. என்ன முன்னாள் தலைவர்? என்ன முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர். ஊராட்சி தலைவராக இருந்தார். அதனால் வந்து கையெழுத்து போட சொன்ன அப்படிங்க. ஓகே. பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில் இருக்காரு? ரெட்டலை. நான் அது என்னென்னு கையெழுத்து போட்டேன். போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தாலும் காலங்காட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த இது கொடுத்தீங்களா, கொடுத்துங்க, தேசிய விலங்கு விட்டுறாதீங்க, நானே மனைவி தூக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்குனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பையனா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு வேலை, நிவாரண பகனையும் அதிகமாக தர்றதுக்காக, இது ரெண்டுக்காக ரெண்டுக்காக சொல்லி வாங்கினாங்க. அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் விளக்கு போட்டிருந்தா என்னை இது எதுக்குமே இருக்காதிங்க, என்னை இதுலேருந்து விடுவி வச்சுருங்க. நான் அன்னாடி காட்சி அப்பப்போ நாங்கள் வளைச்சா தான் கஞ்சி. அந்த மாதிரி எனக்கு எங்கேயாச்சும் போராட எதுவும் போக தெரியாது, வர தெரியாது, படிப்பளவு இல்லை. ஆல்ரெடி பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் என்னுடைய பையன் இந்த கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டான், இந்த கேஸை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும்னு அவரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு கரூர்லேருந்து. அந்த இறந்து போன அந்த பையனோட அம்மா, அதாவது பன்னீர்செல்வமோட ஒய்ஃப், அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த பன்னீர்செல்வம் என்னையும் என் பையனையும் விட்டுட்டு போய் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய வருஷம், 8-10 வருஷம் ஆச்சு, அவர் என் பையனை பார்க்குறதுக்கு கூட வந்ததில்லை, அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த சிபிஐ சுப்ரீம் கோர்ட்லாம் என்னன்னு கூட தெரியாது, அவருக்கு இவ்வளோ விவரம்லாம் பத்தாது, ஸோ அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு யாரோ தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில பல பெட்டிஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆயிருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், நடந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு டிவிக்கே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனையை ரெஸ்பான்சிபிலிட்டியோட டிவிக்கே ஹேண்டில் பண்ணாங்களா, இதுதான் என்னுடைய கேள்வி. திரும்ப சொல்கிறேன், மை கொஸ்டின் இஸ் நாட் அபவுட் லீகாலிட்டி, இட்ஸ் அபவுட் மொராலிட்டி அண்ட் எத்திகாலிட்டி. அவங்க செஞ்சதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் எத்திக்கலாக இருக்கா, இதுதான் என் கொஸ்டின். நடந்தது எதுக்குமே நாங்கள் பொறுப்பு இல்லை, இது யாரோ செஞ்ச சதியாகவே இருக்கட்டும். உங்களுக்காக உங்களை பார்க்க வந்த மக்களை யாரோ சதி பண்ணி கொண்டுட்டாங்க, அதில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. சதி பண்ணது யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அதில் இறந்து போனது உங்களுக்காக வந்த உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள்.
அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுவோமா? அதான் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம அதை கண்ணால பார்க்குறோம். உடனே ஓடி போய் உதவி பண்ணுவோமா? இல்ல அவங்க நம்ம வீட்லேருந்து கிளம்பிட்டாங்க, அடிச்சது கார்காரன், இனிமேல் அது அவனோட பொறுப்பு அப்படின்னு அப்படியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்போமா? இதே ஒரு சினிமாவோட ஸ்கிரிப்டை டைரக்டர் இப்படி எழுதியிருந்தா நம்ம ஒத்துக்குவோமா? நடிக்க ஒத்துக்குவோமா அந்த சீனை? இல்லை சார், என்னை நம்பி வந்த மக்கள் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த இடத்துல நான் ஓடி போயிட்டேன்னா என்னோட ஹீரோ இமேஜ் என்ன வருது? நான் அங்கே இருக்கணும், அவங்கள காப்பாற்றணும், சொல்லவும் மாட்டோமா? ஆனால் அந்த இடத்துல நாம் ஒரு சினிமா ஹீரோவாக திங்க் பண்ணல, ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம். இந்த சுச்சுவேஷனில் நாம் அங்கே இருந்தோம்னா இன்னும் கூட்டம் அதிகமாகி இன்னும் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் ப்ராக்டிக்கலான ஒரு டெசிஷன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தோம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசித்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்த மக்கள் யாருமே ப்ராக்டிக்கலான ஒரு தலைவனை தேடி வரல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எமோஷ்னலாக கூட நிற்கிற ஒரு ஹீரோவை, ஒரு ப்ரொடெக்டர், ஒரு காவலனை தேடி வந்தாங்க. உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும். மக்களே இப்போ புரியுதா? ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சினிமா வேற, ரியல் லைஃப் வேற அப்படிங்கிறத உங்கள் தலைவரே உங்களுக்கு காட்டியிருக்காரு. தப்பு இல்லை. என்ன இந்த அப்ரோச்சை கொஞ்சம் முன்னாடியே எடுத்திருந்தால், கொஞ்சமும் சினிமாத்தனம் கலக்காமல் ரொம்ப மெச்சூரிட்டியோட இந்த க்ரௌடை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா இதே க்ரௌடு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக, டிசிப்ளின்டாக இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. ஆனால் இதில் எனக்கே புரியாத சில விஷயங்கள் என்னென்னா, பிரச்சனை நடந்து இவ்வளோ நாள் ஆகியும் தலைவரும் கரூருக்கு போகலை, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களும் யாரும் கரூருக்கு போகலை. அதில் ஒரு சில பேர் மிஸ்ஸிங், அப்ஸ்காண்டிங் என்னென்னமோ சொல்கிறாங்க. தட் அசைட், திடீர்னு ஒரு நாள் வந்து கட்சி தலைவர் கரூருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு. அவரை போக சொல்லி அரசாங்கமோ தமிழக மக்களோ வற்புறுத்தலை. பட் ஸ்டில் அவர் போகணுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். யாருக்காக? அவரோட மக்களை, அவருடைய கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட அவரோட நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணி போகிறார். அப்படி அவர் போகிறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சில கண்டிஷன்ஸை கொடுத்து, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினா தான் நான் கரூருக்கு போவேன். உங்களை போக சொல்லி யாருமே வற்புறுத்தலையே. 0 டாலரன்ஸ் க்ரௌட் கண்ட்ரோல். அதாவது அவர் கரூர் வந்து போகிற வரைக்கும், அது ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து கரூருக்கு வந்துட்டு திரும்பி போகிற வரைக்கும் அவங்க தரப்பு டெசிக்னேட் பண்ண சில மக்களை தவிர வேறு யாருமே அவரை நெருங்கக்கூடாது, யாரும் அவர் பக்கத்தில் சுற்றி வரக்கூடாது, பின்னாடி முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது. இது மொத்தத்துக்கும் தமிழ்நாடு போலீஸ் பொறுப்பேற்றுக்கணும். செக்யூர்ட் காரிடார், அதாவது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இவர் கரூருக்கு வரதுக்கும் திரும்பி போகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு செக்யூர்ட் காரிடார். அந்த ஹைவே முழுக்க வேறு எந்த வண்டியும் இருக்கக்கூடாது. டிராஃபிக்கை நீங்கள் டைவர்ட் பண்ணுங்கள், நிறுத்தி வைங்க, ஏதோ பண்ணுங்கள். ஆனால் இவர் வந்துட்டு திரும்பி போகிற வரைக்கும் இவரோட வண்டிக்கு பின்னாடி முன்னாடி ஒரு 2 வீலர் கூட வரக்கூடாது, காலியாக இருக்கணும் அவருக்கு. அதுக்கும் தமிழ்நாடு போலீஸ் பொறுப்பேற்றுக்கணும். 1 கிலோமீட்டர் கார்டான், அதாவது இவர் எந்த இடத்துல, கரூரில் எந்த இடத்துல மக்களை சந்திக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக கார்டன் ஆஃப் பண்ணணும். இவர் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள பொதுமக்களோ மீடியாவோ யாருமே பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. இவங்க தரப்பும் இவங்க எந்த மக்களை இருக்கலான்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களும் மட்டும்தான் அந்த ஏரியாக்குள்ளே இருக்க முடியும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு. இதுக்கும் தமிழ்நாடு போலீஸ் பொறுப்பேற்றுக்கணும். மீடியா, டிவிக்கே பெர்மிஷன் கொடுக்காத மீடியா யாருமே உள்ளே வர முடியாது. இப்படியாக சில பல கண்டிஷன்ஸ். ஆனால் இந்த மாதிரியான ஒரு டாப் நாட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட், சிஎம், இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நார்மலாக கொடுப்பாங்க. இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரோட ஹார்ட் எடுத்து இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு பொருத்தணும், அந்த பேஷண்ட்டுக்கு பொருத்தணும் அப்படிங்கும்போது இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. அதனால் ஒரு க்ரீன் காரிடார் கேட்குறதுல மீனிங் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கூட கொடுக்கப்படாத ஒரு ஃபெசிலிட்டி இது. ஓகே, இவர் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு பார்த்தா கூட இந்தியா பார்க்காத பெரிய நடிகர்கள் இல்லையே. அமிதாப் பச்சன்லேருந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ரஜினி, கமல், எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான் நடிகர்களை இந்தியா பார்த்துருக்கு. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படலையே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. நாம் குறைந்தபட்சம் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் கூட இல்லையே. பப்ளிக்கு சேவை செய்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக கூட இல்லாத ஒரு தனி நபருக்கு பப்ளிக்கோட டேக்ஸ் பணத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி கொடுக்குறது? சரி, அதுக்கான முழு செலவையும் அந்த கட்சி ஏற்றுக்குதுன்னே வச்சுக்கிட்டா கூட எத்தனை போலீஸ் பர்சனல், எத்தனை ஆர்ம்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், எத்தனை கார்ட்ஸு, எத்தனை பேரை வந்து தனி ஒரு நபருக்காக, ஒரு நாள் கூத்துக்காக நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறோம்? எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகுதுனால? இஸ் இட் இவன் லாஜிக்கல்? அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் யார்கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் கேட்குறீங்க? உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் ரசிகர்கள்கிட்டேருந்து உங்களுக்கே பாதுகாப்பு வேணுமா? தங்களுக்காக எந்த பாதுகாப்பையும் கேட்காம தானே உங்கள் ரசிகர்கள் ஓடி வந்து உங்களுக்காக உயிரை விட்டாங்க. இவ்வளவு பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸையும் கொடுத்து உங்களை கூட்டிட்டு போய் நீங்கள் உங்கள் ரசிகர்களை பார்க்கணும்னு அரசாங்கம் வற்புறுத்தவே இல்லையே. லீடர்ஷிப் இஸ் அபவுட் ஸ்டாண்டிங் வித் பீப்புள், நாட் அபவ் த பீப்புள். மக்களோட சேர்ந்து நிற்கிறது தான் லீடர்ஷிப், மக்களுக்கு மேலே நிற்கிறது இல்லை.
நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து மக்கள்கிட்டேருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறதுக்கு பேர் லீடர்ஷிப் இல்லை சார். மக்களோட மக்களாக களத்தில் சேர்ந்து ஒன்றா நின்று ஜெயிக்கிறது தான் சார் லீடர்ஷிப். உங்களால் உங்கள் மக்களுக்கும் அந்த மக்களால் உங்களுக்கும் எந்த பாதிப்பும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற பரஸ்பர நம்பிக்கை தான் சார் லீடர்ஷிப். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ மீடியா மக்களுக்கு வேற ஒரு பிரச்சனை. விஜய் யாரோட கூட்டணி வச்சுக்குவாரு? இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் விடுபடுறதுக்காக அவர் பிஜேபி கிட்ட வில போயிடுவாரா, இல்லை ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் போயிடுவாரா? எப்படிங்க போவார்? அவர் போவாருன்னு நினைக்கிற மக்களும் சரி, அவர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அவருடைய தொண்டர்களும் சரி, இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியே நாம இருக்க மாட்டோம். டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கே. ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது. ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கண்ணே. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க? சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரே பாயிண்ட் வச்சா 20,000-30,000 பேர் வராம என்ன பண்ணுவாங்க? அதுவும் வீக்கெண்டில் வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க, குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க. விஜய் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் யோசிக்கணும். நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரா மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. எப்படி ஒரு தன்மான சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாரு, அவரை போய் பிஜேபியோட போவாங்க, ஏடிஎம்கேவோட போயிடுவாருன்னா. எனக்கு அவர் மேலே நிறைய வருத்தம் உண்டு. ஆனால் இப்படியெல்லாம் பேசிட்டு ஏஐஏடிஎம்கேவோடையோ பிஜேபியோடையோ நாளைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அவர் மேலே அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன வருது? அவரோட சுயலாபத்துக்காகவோ இல்லை ஒரு டெபுட்டி சிஎம் பதவிக்காகவோ இவ்வளவு நாள் அவர் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ரசிகர்களை ஏமாத்திட்டு அந்த மாதிரிலாம் அவர் போக மாட்டார். அந்த மாதிரி அவர் போயிட்டார்னா நாளைக்கு அவருடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து நேற்று வரைக்கும் இப்படிலாம் பேசினீங்களே தலைவரே, இப்போ அங்கேயே போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டால், ஆமாம் நேற்று வரைக்கும் பேசினேன், ஆனால் இன்றைக்கி அவங்களோடய நான் கூட்டணி வச்சுக்குவேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் கை நீட்டுற கட்சிக்கு எந்த கேள்வியும் கேட்காம நீங்கள் ஓட்டு போடணும், எனக்கு ஒரு டெப்டி சிஎம் பதவி கிடைக்குதுன்னா இது கூட செய்ய மாட்டிங்களா அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் தன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவர் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ஓகே, நான் ஜோக்ஸ் அபார்ட், நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட வெறுப்போ கோவமோ கிடையாது. யார் வேணுனாலும் அரசியலுக்கு வரலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு சிஎம் சேரில் உட்காந்து இந்த நாட்டை ஆளணும்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்குது. அதில் முதல் தகுதி அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு அதுவே ஒரு சிஎம் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையா, விஜயகாந்த் வரலையா, உதயநிதி ஸ்டாலின் வரலையா, எக்கச்சக்க கமெண்ட்ஸ் போன வாரம். ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்கிறேன். எம்ஜிஆர் சினிமா ஸ்க்ரீன்லேருந்து நேராக சிஎம் சேரில் வந்து உட்காரல, பல வருஷ அரசியல் அனுபவம், அது போக அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் மாதிரி பழுத்த அரசியல்வாதிகளோட பல வருஷ பழக்கம், அதனால் ஏற்பட்ட பக்குவம். ஜெயலலிதா சினிமாவை விட்டு விலகி கிட்டத்தட்ட 10-12 வருஷ அரசியல் அனுபவம், அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த தலைவருடைய மென்டர்ஷிப். லிட்ரலி தன்னை தலைவராக உருவாக்கிக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் கூட அவருக்கு வந்தது. விஜயகாந்த் அரசியல் அனுபவம் இல்லைனாலும் ஒரு தலைவனுக்கான அத்தனை இன்பார்ன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடையும் வந்தார். தனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து
ரொம்ப சீனியர் அண்ட் சென்சிபிள் பாலிட்டிஷியன்ஸை தன் கூட வச்சுருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பேக்கிங்கிறது என்ன, அவரோட கம்பேர் கூட தயவுசெய்து பண்ணாதீங்க. அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவருக்கு பின்னாடி நின்று கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவரை சரியாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு அரசியல் சாம்ராஜ்யமே இருக்குது அவருக்கு பின்னாடி. இங்கே என்ன இருக்குது? எவ்வளோ சீனியர் பொலிட்டிஷியன்ஸ்லாம் அவரை கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே 40-50 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்ட அரசியல் ஜாம்பவான்கள்லாம் லிட்டரலி அவரை சுற்றி ஒரு கோட்டை சோறு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அங்கே நமக்கு அதுவும் இல்லையே. ஒன்று நமக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய தலைகளை நம்ம கூட வச்சுருக்கணும். நாம் பெரிய தலைங்கன்னு சொல்லி நம்ம கூட வச்சுருக்கிறது மொத்தமாக 4 பேர், அதில் 3 பேர் அப்ஸ்காண்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தவங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மரத்து மேலேயும் கரண்ட்டு கம்பத்து மேலேயும் ஏறி நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் முதலீடு. இதை நம்பி நம்ம தமிழ்நாட்டை கொடுக்க முடியுமா அவங்க கையில்? நீங்கள் வச்சிருக்கிற இந்த கூட்டத்துக்காக மட்டும்தான் இத்தனை அரசியல் கட்சிகள் உங்களோட அலையன்ஸ் போட வராங்க இன்றைக்கி. அதுக்காக நாங்கள் வரவே கூடாதுன்னா வாங்க, தாராளமாக வாங்க, அரசியலை படிச்சுட்டு அனுபவப்பட்டுட்டு வாங்க. முதல்ல இன்னும் சினிமா ரசிகர்களாகவே இருக்கிற அந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்தி பக்குவப்படுத்தி பொறுப்பான தொண்டர்களாக மாற்றுங்க. பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர். உங்களுக்கு அடுத்து செகண்ட் லைன் லீடர்ஷிப்னு ஒன்று உருவாக்குங்க. அதில் அட்லீஸ்ட் 4 பேராவது பொறுப்பாக மெச்சூராக முடிவெடுக்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்க. இது ஜனநாயக நாடு. இங்கே அரசியலில் பங்கெடுத்துக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் அரசாங்கத்தில் பதவி ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பக்குவப்பட வேண்டியிருக்கு. அப்படி பக்குவப்பட்டவன் தான் உண்மையான ஜனநாயகன். சினிமா நாயகனாக இல்லாமல் உண்மையான ஜனநாயகனை வாங்க. நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். We are waiting.